கேளீர் நேர்களுக்கு வணக்கம். தாயகத்தில் இருந்து சேனன் எங்களோடு இணைந்திருக்கின்றார். உங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர் தோழர் சேனன், தமிழ் சொலிடாரிட்டியின் உறுப்பினர். வணக்கம் சேனன். வணக்கம் மேடம். ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. ஜனாதிபதி பதவியேற்றும் விட்டார். முதல் சாதனையாக அவர் பதவியேற்ற போது வரலாற்றிலேயே முதல் தரமாக தேசிய கீதத்துக்கு புத்த பிக்குகள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர் என்று சொல்லப்படுகின்றது. இது எதிர்வரும் பல்வேறு சாதனைகளுக்கு கட்டியம் கூறுவதாக அமைந்திருக்கின்றது என்று சிவா சின்னப்பொடி, குணா கவியழகன் போன்ற தமிழ் பத்தி எழுத்தாளர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர். மறுபுறத்தில் ஸ்ரீரங்கன் விஜயரட்னம் போன்ற இடதுசாரி எழுத்தாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் IMFக்கு ஒரு புதிய அடிமை, உலக வங்கிக்கு ஒரு புதிய அடிமை கிடைத்து விட்டது என்று சொல்கின்றார்கள். நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? இல்ல, பத்தி எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் என்ற பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் முற்று முழுதாக மாற்றங்கள் ஒன்றுமே இருக்க போறது இல்ல, இல்லாம இருக்க போறது இல்ல. ஆனால் சும்மா ஒரு தேசிய எழுத்துக்களும் இருக்கிறது. அதாவது தேசப்பற்றாளர் என்ற ஒரு அமைப்பு, ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பு உருவாக்கி ஜேவிபி இயங்கிய காலத்தில் ஜேவிபியோடு இணைந்தவர் தான் அனுரகுமார், AKD. அப்ப இவர் ஒரு தேசப்பற்று விஷயத்தை கொண்டு வாரதும், அந்த தேசம் எங்கள் தேசம், இலங்கை என்ற ஒரு நாடு, அதுக்குள்ள எல்லாரும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்றதும் அது தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த விஷயம் தான். அதுல புதுசா ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடியும் பல விக்குகள் எழுப்பி நின்றிருக்கிறார்கள். வெற்று பிரச்சாரங்களுக்கெல்லாம் ஈடுபட முடியாது. ஒன்று. இரண்டாவது பிரச்சனை என்று சொன்னால், இவர் ஒட்டுமொத்தமாக அதாவது என்ன இலகுபடுத்தின புரிதல்கள் தவறு. அதாவது ஒட்டுமொத்தமா IMFின் அடிமை, அது எல்லாம் பெரிய முரண்கள் நிறைந்த ஒரு சிக்கலான காலகட்டத்தில் தான் இந்த தேர்தல் நிகழ்ந்தது. இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இவர் IMFக்கு அடிமையாக IMF சொன்னபடியே எல்லாம் செய்வாரான்னு சொன்னால் அதை செய்து போட்டு தப்பே இல்லாத நிலவரம் தான் இங்கு தெருவில் இருக்கின்றது. அதே சமயம் IMFை முற்று முழுதாக எதிர்த்து நின்று மக்களுக்கான சார்பான கொள்கைகளை முன்னெடுத்து செல்வாரா என்றால் அதற்கும் இவர் தயாரா இல்லை. இந்த முரண்நிலையை விளங்கிக் கொள்வது அவசியம். மக்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்க்க இருக்கின்றது. வாக்களித்தவர்கள் மத்தியில் அவர் கரப்ஷனை இல்லாதொழிப்பார், பல்வேறு ஏதோ ஒரு விதத்தில் சில முன்னேற்றங்களை கொண்டு வருவார் என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் பல தளங்களில் இருக்கின்றது. இங்க இருக்கின்ற மத்திய வர்க்கம், கொழும்பு மத்திய வர்க்கம், லிபரல் கூட்டங்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கிற அவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. வறுமையாக இருக்கின்ற சாதாரண மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. முன்பு ராஜபக்சவுக்கு வாக்களித்தவர்கள் ஒரு கோபம் கிளர்ந்திருக்கின்றார்கள், அவர்கள் மத்தியிலும் இருக்கின்றது. இவர்களை மீறி இவர்களுக்கு மேலால அடிய போட்டு இவர்கள் வயிற்றில் சில விஷயங்களை அனுர செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அவரால் அது ஒரு சிக்கலான ஒரு கான்ஃபரன்டேஷன். ஆனால் அதே சமயம் அந்த IMFுடைய அல்லது இந்தியாவை மீறி, மேற்குலகை மீறி இவர் நின்று பிடிக்க முடியுமா என்பது இன்னொரு முரணான கேள்வி. இதுதான் இந்த முரணுக்குள் சிக்கப்பட்டிருக்கின்றதுதான் அனுர அரசாங்கம். சீனா அவர்களை அரவணைக்கும் என்று சொல்லப்படுகின்றதே, அது பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? இல்ல, இவர் முற்று முழுதாக மேற்குலகுடன் உடைத்துக் கொண்டு அல்லது IMFுடன் முரண்பட்டு கொண்டு போகிற கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் சீனாவை நோக்கி நகர வேண்டி இருக்கலாம். அப்படியும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் ஆப்பிரிக்க நாடுகள் சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம், நகர்வுகளை பார்க்கலாம். இப்ப இந்த பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு எவ்வாறு மேலும் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்று பார்க்கலாம். இது ஒரு மல்டி போலாரான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல்துருவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? இதனால் சில விஷயங்களில் இவருக்கு எல்லாம் உருகி போய் நிற்கும் பொழுது இன்னொரு பக்கத்துக்கு திரும்பலாம். அதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஆனா இவர் நேரடியாக அங்கு செல்ல தயாராயிருப்பார் என்றால் இல்லை. உடனடியாகவே சீனாவுக்கான கொள்கைகளை கொண்டு வந்து நடைமுறைக்கு வரப்போகிறார் என்றால் மிக கடினம். ஏனென்றால் ஏற்கனவே இவர் இந்தியாவுடன் ஒப்பந்தத்தை போட்டிருக்கார். பல தடவை சொல்லியே இருக்கின்றார். எவ்வாறு சொன்னால் அங்கு அவர்களுடன் போட்ட ஒப்பந்தங்கள் இருந்து தான் எந்த விதத்திலும் அதை திருப்பி பெறப் போவதில்லை, மாற்றப் போவதில்லை என்று சொல்லி இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இருக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கின்றார். இங்க இருக்கின்ற டெலிகாம்ல வெளிநாட்டிலிருந்து வார காசுகளை கொண்டு நாங்கள் இறக்கப் போகிறோம் என்பதை தேர்தலுக்கு 2 நாளைக்கு முதலும் வாக்குறுதி வழங்கி இருக்கிறார். அவர் பெயர் சொல்லாவிட்டாலும் எங்களுக்கு தெரிந்தானே யார் அதை வாங்க இருக்கிறார்கள் என்று இந்தியாவில் இருக்கின்ற முதலாளிகள். அதே போல் பல உறுதிமொழிகளை வழங்கிய அடிப்படையில் தான் வந்திருக்கார். புதிய மாற்றங்களை இவர் கொண்டு வர போவதில்லை. இந்த சிக்கல் எவ்வாறு வெளிக்கிளம்ப போறோன்றது நாங்கள் சாத்திரம் பார்த்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் சொல்லலாம். அப்படின்னு சொன்னால்
இவர் சில சில பொப்புலிச அதாவது செய்யக்கூடிய அதாவது எழும்பின்னு சொல்ற பெரிய விஷயம் தேசிய கீதத்துக்கு அப்படியான மேலோட்டமான விஷயங்களை செய்யலாமே தவிர பொருளாதார ரீதியில இலங்கையை முன்னேற்றுவேன் என்று சொன்ன அடிப்படையை எந்த அடிப்படையில் இவருக்கு சாத்தியம் என்றது பெருங்கேள்வி. ஏனென்றால் அதுக்குரிய சவாலை எதிர்கொள்ளக்கூடிய எந்த சக்தியும் இந்த எம்பிபியுடைய தலைமையிடம் இல்லை. இவர்கள் ஒரு மார்க்சியவாதிகள் அல்ல, இவர்கள் ஒரு சமூக ஜனநாயக கட்சிகள் என்று கூட சொல்வது கூட தவறு. ஆனா இவர்கள் முதலாளித்துவ மக்களுக்கே ஏமாற்றி கொண்டு முதலாளித்துவ விஷய செயற்திட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்ற நிலையில் தான் இருக்கின்றார்கள். இதுதான் இவர்களுக்கான பிரச்சனையை கொண்டு வருகிறது. இது ஒரு கேள்வியை முன்வைக்கின்றது. தற்போது இன்றைக்கு நாளைக்கு இங்கு பாராளுமன்றம் கலைக்கப்படலாம். கலைத்த பின் தேர்தல் கூப்பிடுவார்கள். பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றம் உருவாகலாம். அந்த பாராளுமன்றத்திலும் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை தான் வைத்திருக்கிறது என்பிபி. அவர்கள் எடுக்கலாம். அப்படி இருந்த போதும் கூட இவரால் சில விஷயங்களை நிறைவேற்ற முடியாது என்றால் அதற்குரிய நோக்கம் இவர்களுக்கு இல்லை. இன்று பார்க்கிறீர்கள், இவர்கள் இந்த இந்த அடுத்த பாராளுமன்ற தேர்தலை கொள்கொள்வதற்கே இவர்களிடம் பணத்தை எங்கிருந்து தேடுவதற்காக வலிக்கிட்டு இருக்காங்க. இதில் பல்வேறு கதைகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. எவ்வாறு ராணில் வந்து ஆப்பு வச்சுட்டு போயிருக்கிறார், பல கண்ட்ராக்டுகள் யாரும் விட்டுட்டு சொல்லி எல்லாம் வந்து கொண்டு கோவில் பிரச்சனை. ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் முன்பும் பேசியிருந்தது போல ரூபாய் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. தொடர்ந்தும் காசு எங்கிருந்து வரப்போகிறது, எதை நம்பி இவர் நிற்க போறார் என்ற கேள்விதான் இருக்கிறது. இவர் முரண்நிலைக்கு போனால் இவரை முழங்காலில் இருத்துவதை அவர்கள் செய்வார்கள். அதான் இருக்கின்ற பிரச்சனை. அல்லது இவரை ரிமூவ் பண்ணுவார்கள். இதான் இருக்கின்ற பிரச்சனை. அப்படியான ஒரு திட்டவட்டமான நிலையில் அதை சரியான முறையில் எதிர்கொண்டு தன்னுடைய கொள்கைகளை ஒரு கொண்டு செல்வதாக இருந்தால் இவர் உண்மையான மார்க்சியவாதியை இருந்திருக்க வேண்டும். ஒரு மார்க்சியவாத நிலையில் இருந்து ஒரு திட்டமான அமல்படுத்தலை இவர் கொண்டு வந்திருக்க வேண்டும். அது சொட்டும் கிடையாது என்பிபி பக்கம். அப்படியானால் இங்கிலாந்தில் யுனைடெட் கிங்டத்தில் இப்போது இருக்கும் கியர் ஸ்டாமர் கட்சிக்கும் தொழிலாளர் கட்சிக்கும் தொழிலாளர்களுக்கும் இருக்கும் உறவு போல இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. பல்வேறு இல்லை, நீங்கள் அதோடு ஒப்பிடுவது கொஞ்சம் சிரமம். ஏனென்று சொன்னால் ஒரு வளர்ச்சியடைந்த தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த நாடு. இலங்கையை பொறுத்தளவில் இது வங்குரோத்தாகி நிற்கின்ற ஒரு நாடு. இவர் கையில இவர் உண்மையிலேயே கீர் ஸ்டாமர் இல்லாமல் ஒரு மார்க்சியவாதியை செயற்படக்கூடிய ஒருவராக இருந்தால் கூட செயற்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறதால தான் இவர் திட்டவட்டமான மார்க்சியவாதியாக இருக்க வேண்டிய தேவைன்னு நாங்கள் சொல்கின்றோம். இவர் ஒரு முதலாளித்துவ அடிப்படையில் இப்ப சஜித் வந்திருந்தாலும் கூட இங்கு தீர்வுகளை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்க முடியாத நிலையில் தான் இலங்கை அரசு இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு ஒரு மேனுவரபிலிட்டி இருக்கும். ஏனென்றால் முதலாளித்துவத்தின் நிலைமை இலவாக கொண்டு செல்வதற்கு இவர் அதை நேரடியாக செய்ய முடியாத சிக்கலில் இருக்கிறார் என்றுதான் நாங்க சொல்றோம். இவர் அதைத்தான் செய்ய போகிறார், காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் தீர போகிறார். இன்றைக்கோ நாளைக்கோ அதுதான் நடக்க போகிறது. ஆனாலும் அதை இலகுவாக செய்ய முடியாத ஒரு சிக்கலில் இவர் மாட்டிக்கொண்டிருக்கின்றார். அவர்களுக்குரிய அந்த இந்த கம்பேரிசன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. கீர் ஸ்டாமருக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் இவர் லிமிட்டடா இருக்கிறது அனுரவுக்கு. ஆனா நீங்க தத்துவார்த்த விவசாயிகள் பிரச்சனைக்கு வருவோம். சொல்லுங்க. விவசாயிகள் பிரச்சனைக்கு வருவோம். இப்போது வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுகின்றது, கோழி முட்டை இறக்குமதி செய்யப்படுகின்றது. குறைந்தபட்சம் இவற்றிலேனும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை அல்லது ஒரு குறைந்தபட்ச விலைக்கு விளைச்சலை வாங்குவது என்பது போன்ற திட்டங்களை அமுல் நடத்தி விவசாயிகளை தன்னிறைவடைய குறைந்தபட்சம் நிமிர்ந்து நிற்க வைப்பார்கள் என்று நினைக்கின்றீர்களா? இல்ல, அதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்யலாம். அதுக்கான அந்த முயற்சிகளை செய்யாமல் விட்டால் விவசாயிகளுடைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரலாம். ஆனால் எங்கிருந்து இவர்கள் அலோகேட் பண்ண போறார்கள் காசை? 36% இந்த டாக்ஸை கூட்டி இருக்கிற பிரச்சனை எடுக்க போறாங்களா? எங்கிருந்து பணம் வரப்போகிறது என்பது ரணில் கேட்கறதுல நியாயம் இருக்கு. நீங்க எங்கிருந்து காசு எடுக்க போறீங்க? நீங்க எந்த வகையில் நீங்க தேசியமயப்படுத்துறீங்களா? ஒரு மார்க்சிய அடிப்படையில் பொருளாதாரத்தை கூட கையில் எடுக்காமல் உங்களால் இதை நிறுத்தி ஒரு முதலாளித்துவ அடிப்படையில் செய்ய முடியாது. இதான் இருக்கின்ற பிரச்சனை. இவர் கொடுக்கலாம், கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு உற்பத்தி வரலாம். ஆனா கொடுப்பதற்கு எங்கிருந்து வரப்போகிறது பணம்? அப்ப நீங்கள் இவர் ஒரு சப்சிடியை இவர் கூட்டுவாரா இருந்தால் சரி, ராணுவத்துக்கான ஒதுக்கீடை குறைப்பாரா? 30% அக்கச்சமா போட்டிருக்கு, அதை குறைக்கட்டும் பார்ப்போம், சொல்லட்டும் பார்க்கலாமா முடிஞ்சா. ஏதாவது திட்டங்களை முன்வைங்க. எங்கிருந்து காசு வரப்போகிறது என்று இங்க இருக்கின்ற முதலாளிகளுடைய சொத்துக்களை பறிப்போம் சொல்லுகிறீரா? நீங்கள் தேர்தல் காலத்தில் சொன்னீர்கள் கரப்ஷன் இருக்கிறது, அவர் எல்லாத்தையும் நாங்க உள்ள போடுவோம்.
நல்ல கூலாக நியூட்ரலா ஒரு ஸ்பீச் கொடுத்தார் வெண்ட பிறகு. என்னன்னு நீங்கள் அந்த பணத்தை பிடுங்க போறீர்களா? எங்கு இப்ப ராஜபக்ச குடும்பத்திட்ட இருக்கிற கணத்தை எடுத்தா கூட விசாரணை பிரச்சனை ஒரு தீர்க்கலாம் தான், இல்லைன்னு நான் சொல்லுவேன். ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கின்ற அந்த அவர்கள் களவெடுத்த அத்தனை சொத்துக்கள்ல ஒரு சதத்தையாவது அனுரா பறிக்க முடியுமா? இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எந்த ஒரு திட்டமிடலும் உங்களுக்கு ஏன் இல்லை. பறிக்க முடியாது? ரணில் செய்த அதனுடைய தொடர்ச்சியாக ஏன் பறிக்க முடியாது? இவர் அதற்கான திட்டமிடலோ அதற்கான நோக்கமோ இவருக்கு இல்லை. இவர் எல்லாரையும் அரவணைத்து ரணிலுடைய கொள்கையுடைய தொடர்ச்சியாக தண்ணி ஒரு ஸ்டேட்ஸ்மேனாகவும் தாங்கள் ஒரு ஆட்சியை நடத்துபவர்களாகவும் தாங்கள் எதிர்க்க யாருக்கும் ஆபத்து நாங்கள் கொன்றப் போவதில்லை என்று தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுவதை மட்டும் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்களே தவிர, இவர்கள் அந்த பழைய வரலாற்றோடு முறித்து கொண்டு முதலாளித்துவத்துக்கு சவாலாக நின்று கொண்டு மக்கள் பக்கம் ஒரு மார்க்சிய அடிப்படை என்று பார்க்கும் பொழுது மக்கள் பக்கம் ஒரு கொள்கைகளை முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லை. அதுதான் அடிப்படை. இவர்கள் அது தொடர்ச்சி தான். சில விஷயங்களை சொல்கிறார்களா, சில மாற்றங்களை சொல்கிறார்கள். நாங்கள் கரப்ஷன் ஒழிப்போம், நாங்கள் அதை செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம்னு சொல்லி பொப்புலிசம் சார்ந்த சில நடவடிக்கையில உங்களுக்கு எல்லாரும் கார் வச்சிருக்காதீங்கன்னு சொல்லலாம், கொஞ்சம் டாக்ஸ் கணக்காரர்களுக்கு கூட்டலாம், சில அதாவது அங்க நீங்க சொன்ன கீஸ்டாம்ரோ அல்லது அங்க மேற்குலகில் இருக்கின்ற சோசியல் டெமோக்ரஸி சார்ந்த மேலோட்டமான சில விஷயங்களை செய்கிறார்கள் இல்லையா, அது போன்ற சில விஷயங்களை செய்து இங்க மக்களை ஏமாற்றலாமே தவிர ஒரு பக்க மக்கள் அதற்காக ஏமாற்றப்படுவார். குறிப்பாக கொழும்பில் இருக்கின்ற இந்த லிபரர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் இல்லையா, அவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். வறுமையான மக்களை இவர்கள் ஏமாற்றுவது கடினம். என்ன வயிற்றில் பசி இருக்கும் போது நீங்கள் எப்படி ஏமாற்றுவது? சோ அப்ப அந்த ஒரு அதைத்தான் செய்யலாமே தவிர அதற்கு மிஞ்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான எந்த திட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள்? நானும் தான் தேடி திரிகிறேன். நானும் தான் ஒரு சிங்களவும் எனக்கு தெரியாது, ஒவ்வொன்றையும் மொழிபெயர்த்து பார்க்கிறேன், ஒன்றிலையும் காணவில்லை. சரி, பிராந்திய அரசியலுக்கு வருவோம். பங்களாதேஷை இந்தியா இவ்வளவு காலமும் கையாண்டு வந்தது. இந்தியா பங்களாதேஷை கையாள்வதில் திருப்தி அடையாத அமெரிக்கா நேரடியாக களமிறங்கி புதிதாக ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒருவரை ஜனாதிபதியாக்கி அவருக்கு ஒரு பண முடிச்சும் கொடுத்திருக்கின்றது. அது போன்ற ஒரு பொன்முடிக்கு, ஒரு பண முடிச்சுக்கு இங்கு வாய்ப்பு இல்லையா? அது ரெண்டு விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியும். பங்களாதேஷில் நடந்த போராட்டம் என்றது நாங்கள் அதை இலகுபடுத்தி பார்க்க முடியாது. நீண்ட காலம் இருந்த ஒரு கோபத்தின் வெடிப்பு. அந்த வெடிக்கிட்ட பொழுது அதை முழுமையாக உள்வாங்கி முன்னடத்தக்கூடிய அமைப்புகளோ தலைமையோ இல்லாத கட்டத்தில் அங்கிருந்த இளைஞர்கள் முதன்மைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு சிலரை முதன்மைப்படுத்தினார்கள். அதுக்கு பிறகு இவர் வந்தார். ஆனால் அதை எவ்வாறு இந்தியா தனக்கு சார்பாக பாவித்துக் கொள்கின்றது, அதில் ஈடுபடுகிறது என்பது வேறு விஷயமே தவிர, அவர்கள் தான் நேரடியாக அரங்கி இதை நடத்தி முடித்தார்கள் என்றெல்லாம் சொல்வது தவறு. அப்படி பார்க்க முடியாது. அது கான்ஸ்பிரசிக்கு கொண்டு போய் எங்களை விட்டுரும். ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் பேச முடியாது. ஆனால் இந்தியா இலங்கைக்குள் எல்லா காலத்திலும் வெற்றி கொண்ட ஒரு சக்தி. இலங்கைக்குள் நடக்கின்ற எல்லா போராட்டங்களிலையும் வெற்றி பெற்றது இந்தியா தான். எல்லா கட்டத்திலையும் இனியும் இந்தியா இலங்கைக்குள் தோற்றுவிடும் என்று நாங்கள் நம்ப முடியாது. இலங்கைக்குள் அப்ப இலங்கைக்குள் இருக்கின்ற தற்போதைய அரசியலில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தங்கள் ஏற்கனவே இதுவரை கையளித்து வைத்த எந்த ஒரு ஒப்பந்தத்தையாவது அனுர கிழித்தறிவாராக இருந்தால் இந்தியாவுடைய தலைவீடு ஏதோ ஒரு விதத்தில் ஏற்கனவே அவர்கள் தலையிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றனர். உங்களுக்கு தெரியும், தாங்கள் ஒழித்து மறைத்தவர்கள் வைக்கவில்லை சஜித்துக்கான ஆதரவு. தொடர்ந்து தங்களுடைய இதுகளில் மீட்டிங்கில் போட்டுக் கொண்டிருப்பதையும் சொல்லிக் கொண்டார். இவருடன் இவர் சென்று அங்கு பலரை சந்தித்திருக்கின்றார். தேர்தலுக்கு 2 நாளைக்கு முதலே கூட பலரை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்கள் தேர்தல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து இந்தியாவிலிருந்து வந்த பலர் இங்குதான் நிற்கிறார்கள். தொடர்ந்து சந்திப்புகளை செய்கிறார்கள். என்னன்னு சொன்னால் இதுவரை செய்த எதையுமே திருப்பி மாற்றப் போவதில்லை என்ற முழுதான உறுதிமொழியை இவர் வழங்கியிருக்கிறார் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல். இவர் எதையும் செய்ய போறார். இவர் செய்வாராக இருந்தால் கதை வேறு. இவர் பிரச்சனைக்குள்ளாக வேண்டியவர் என்று நன்றாக அவருக்கே தெரியும். அது ஒன்று. 2வது, எவ்வளவு ஆனா இவரை முழுமையாக அவர்கள் நம்புகிறார்களா என்று கேட்டால் உங்களுடைய கணிப்பின்படி அவர்கள் நம்ப போவதில்லை. உலகோ இந்தியாவோ இவரை முழுமையாக நம்ப போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு விரும்பினபடி மோடி ஸ்டைலில் தங்களுடைய மூலதனங்களை எடுத்து செல்வதற்கான அதை கொண்டு வருவதற்கான சட்ட திட்டங்களை மாற்றுவதை கொத்தபாய செய்தார் இல்லையா? சட்டத்தை மாற்றினார் டெலிகாமை விற்பதற்காக. அதே போன்ற வேலைகளை அனுர செய்வாரா, அவரை புஷ் பண்ணலாமா என்று கேட்டால் அது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிரஷர், இதற்கு வெளியில் இருக்கின்ற பிரஷர் அது இல்லையானால் இவர் செய்வார். ஒரு பிரின்சிபல் என்று ஒன்றும் கிடையாது அனுரவுக்கு.
ஆனால் இந்த பிரஷரால இவர் செய்ய மாட்டார் என்ற நிலவரத்தால இவர் மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்க அவர்கள் தயாராக இல்லை. இந்த முரண் தொடர் அது இவர்கள் இழுத்து பிடிச்சு ஒரு கட்டத்தில் இவரை கொண்டு வந்து இவருக்கு கொடுக்கிற ஒரு பிரஷரில் இவரை முழங்காலில் நிறுத்தி இவரை செய்விக்க வைப்பார்கள். அல்ல என்றால் இவரை விலத்த வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் இவரை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அப்படி ஒரு முரண் வந்தால் அந்த அளவு சக்தி வாய்ந்த ஒரு நாடு தான் இந்தியா. இலங்கைக்குள் இந்தியாவை மீறிய, இந்திய அரசின் நலனை மீறிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிற்பதாக இருந்தால் மிக சரியான திட்டமிடலும் திட்டகாத்திரமான ஒரு தலைமையும் வேணும். அனுர அது அல்ல, எங்களை பொறுத்தவரை அனுர அந்த தலைமை அல்ல. தொழிலாளர் பிரச்சனைகளுக்கு வருவோம். புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா? பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படுமா? தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வுகள் வழங்கப்படுமா? சம்பள உயர்வை ஏற்படுத்துறோம் என்று சொல்லி ஏற்கனவே ரணில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அறிவித்து போட்டு எலெக்ஷன் டைம்ல அறிவித்து விட்டு போய்விட்டார். அது தொடர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. அதுல சஜித் வந்திருந்தா கூட அதை தான் செய்வேன் என்று தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு மார்க்சியவாதி வந்த அடியாத்தான் செய்தார் என்று நாங்கள் பினாத்த கூடாது. அதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. ஏதோ மார்க்சியவாதி வந்த அடிதான் அது ஏற்கனவே ரணில் அறிவிச்ச ஒரு பொலிசி தான். அப்ப அந்த ஒரு மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கும். ஆனா அது ஒரு சிக்கலை இவர்களுக்கு மேலும் கொண்டு போகின்றது. நீங்கள் சொன்னது போன்ற பணவீக்கம் குறையும் அல்லது பொருளாதார நிலவரம் மாறும், அதெல்லாம் வெற்று கனவு. நடந்தால் நாங்கள் எங்களுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு மன்னிப்பு கேட்க தயாராயிருக்கிறோம். அப்படி நடப்பதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. தோட்ட தொழிலாளர்களின் ஊதிய அதிகரிப்பு, அது ரணில் சஜித் எல்லாருமே தான் தோட்ட தொழிலாளர்களின் ஊதிய அதிகரிப்பு, அந்த ஊதிய அதிகரிப்பு எல்லாரும் தான் வாக்குறுதி அளித்தார்கள். இவரும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது சஜித் வந்திருந்தாலும் வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்றுதான் நான் சொல்லியிருப்பேன். மீனவர் பிரச்சனைக்கு வருவோம். தமிழ் சிங்கள மீனவர்கள் பாக்கு நீரிணையில் மீன்பிடிக்கும் போது இந்திய பெருமுதலாளிகளின் ரோலர்களால் தாக்கப்படுகின்றார்கள். மீன்வளம் அபகரிக்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக ஒரு தடுப்பு சுவரை அல்லது ஒரு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு இந்த அரசு முயற்சிக்கும் என்று நினைக்கின்றீர்களா? சாத்தியமே இல்லை. எந்த அடிப்படையில் இது சாத்தியம்? இலங்கையில் இருக்கிற மீனவர்களுக்கு ஒரு ஒரு வளம் வாங்க முடியாது. அவர்கள் வச்சிருக்கிற 2 லட்சம் ரூபாய் வளம் அதுல ஒரு கட்டத்துக்கு மேல போய் மீன் பிடிக்க முடியாது. அப்படி இருக்குன்ற போது இந்த மீன் வளங்கள் எப்படி நீங்கள் எடுக்க முடியும்? எவ்வாறு அந்த மீனவர்கள் வருவதை எவ்வாறு தடுக்கும்? நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அங்கு ஏதாவது ஒரு வேலைகளை செய்வீர்கள். ஆனா அதுக்கு இவர்கள் தயாரில்லை. வடக்குல எந்த விதமான ஆழமான மேலதிக இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுவதற்கு இவர்கள் தயாரில்லை. தெற்கிலேயே தயாரில்லை. இருக்கும்போது வடக்குல போய் காசை போட்டு ஏதோ ஒழுங்குபடுத்தி எல்லாம் மீன ஃபேக்டரியை கட்டி ஏதோ ஒழுங்குபடுத்தி எல்லாம் செய்ய போறான்னு நினைக்கிறீங்களா? சாத்தியமே கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்கு. ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவார்கள், அள்ளுவார்கள், துள்ளுவார்கள், ஏதாவது காட்டுவார்கள், படம் காட்டுவார்கள். ஒரு யதார்த்தத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் திட்டமிட்ட முறையில் அங்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அங்கு மக்களுக்கான மீன்பிடிப்பு வளங்களை உபயோகிப்பதற்கான ஒரு திட்டமிடலை கொண்டு வருவதாக இருந்தால், பகிர்ந்து கொள்கின்ற முறையை கொண்டு வருவதாக இருந்தால் அங்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அது இல்லாமல் அந்த பேலன்ஸை நிறுவ முடியாது. இலங்கையுடைய பொருளாதாரத்தை விட 3 மடங்கு பலமான பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம். இந்தியா இல்ல, தமிழ்நாடு பொருளாதாரம். அங்கிருக்கின்ற மீனவர்கள் வைத்திருக்கின்ற ரோலர் இங்கு எத்தனை பேர் வைத்திருக்காங்க? ஒருத்தரும் கிடையாது. கம்பெனி 1-2 பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எந்த விதத்திலும் அங்க இந்திய சமுத்திரத்தில் பேலன்ஸ் கிடையாது. நீங்க ஒரு பேலன்ஸ் உருவாக்குவதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். சும்மா கத்துறதாலையும் ஒருத்தனை போட்டு அடிச்சு போடுறதாலையுமோ உள்ள போடுறதாலையுமோ எந்த மாற்றங்களையும் இவர்கள் கொண்டு வர போவதில்லை. சரி, ரணில் காலத்தில் இந்தியா சுவாசத்துக்கு இலங்கை பொருளாதாரம் தவித்த போது 4 பில்லியன் என்று அள்ளி கொடுத்தது. அது போன்ற நிதி வழங்கல்கள் இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்க முடியுமா? தற்போது எதிர்பார்க்க முடியாது. இவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாராக இருந்தால் மோடி தன் கஜானாவை திறப்பார். இதான் இருக்கிற நிலவரம். இவர்கள் அவர்களுக்கு முரணாக இருந்து கொண்டு நாங்கள் உங்களோட தாசையும் தாருங்கள் என்று கேட்கிற அளவுக்கு நடக்க முடியாது. இவர் மக்களுக்கு சொன்னது முழுக்க பொய். அதாவது எவ்வாறு கடன் தாரவன்கிட்ட போய் நான் சொல்றேன் உனக்கு கண்டிஷன் நீ தான் கடன் என்று கேட்கிறேன்னு சொல்றாரு இவர் மக்களுக்கு. இதைத்தான் அவர் சொன்னது. சரி, எப்படி எங்கேயாவது கடன் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது நீங்க சொல்லுங்க ஐயா உங்களோட திட்டத்தை, உங்களோட கண்டிஷனா அதுக்கேற்ற மாதிரி நான் கடன் தாரணும். சோ அப்ப இது மக்களை ஏமாத்துற வித்தைகள் இதெல்லாம். சரி, வடகிழக்கு பிரச்சனைகளுக்கு வருவோம். நீண்ட காலமாக
நிலவி வரும் காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனை, மீள்குடியேற்றம், பாதிக்கப்பட்ட மறுவாழ்வு என்ற பெயரில் தடுத்து வைக்கப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர்களின் மறுவாழ்வு, இது போன்ற விவகாரங்களில் ஏதாவது முன்னேற்றகரமான முயற்சிகள், நம்பிக்கைகள் ஏற்படுத்தப்படுமா? எதுவுக்கும் சாத்தியம் இல்லை. இவர் அந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் சொல்லி பிரான்சுவா மித்ரான் பிரான்சில் ஆட்சிக்கு வந்த பொழுது அடுத்த நாளே அதை செய்தார். உடனடியாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார். ஒரு பிரான்சுவா மித்ரன் ஒரு மார்க்சிஸ்ட் கிடையாது. அவர் ஒரு சமூக ஜனநாயகவாதி. அவர் செய்ததை கூட இவரால் செய்ய முடியும். அரசியல் கைதிகளை விடுதலை செய்யறதுல என்ன பிரச்சனை? அந்த விட விட்டுட்டு போங்க வேண்டாம், அதுக்கு சாத்தியம் இல்லை. இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டும். அனுரவுடைய பலத்துக்கு பின்னால் இருக்கிற ராணுவம், இங்க இருக்கின்ற ராணுவம் சார்ந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அனுரவோட நெருக்கமான ஒன்று. அவர்கள் ஒன்று பொழுதும் அதை மீறி அவர்களுக்கு முரணான எந்த கொள்கை நடவடிக்கையையும் அனுர அரசாங்கம் எடுக்கும். அது யுத்த குற்றமாக இருக்கலாம், காணாமல் போனவர்களாக இருக்கலாம், எதுவுமே ராணுவ எஸ்டாப்ளிஷ்மெண்டை மீறி அனுர அரசு செய்ய போகுது. அப்படியானால் தமிழரங்கம் இணையத்தில் எழுதப்பட்ட கட்டுரை போல இவரை இரண்டாவது கோத்தபாயா என்று வர்ணிக்கின்றார்கள். அந்த அந்த விமர்சனத்தை அல்லது அந்த கூற்றை நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இப்ப வடக்கில் புலிகள் இருந்திருந்தால், வடக்கில் புலிகள் ஏதோ ஒரு பகுதியில் கூட அதிகாரத்தில் இருந்திருந்தால், கோத்தபாயை விட மிக மோசமான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒருவராகத்தான் இவர் மாறியிருப்பார். இவர்கள் மத்தியில் இருக்கின்ற பௌத்த சிங்கள இனவாத ஊறி இருக்கின்ற தன்மை வரலாற்று ரீதியாக பார்த்துத்தான் நாங்க சொல்லுவோம். இவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அனுர சொல்கிறார் என்றால், முந்தின ஜேவிபி வேற, நாங்கள் இப்ப வேற, நாங்க மாறிவிட்டோம் என்று சொல்றார். நாங்கள் திருப்பி திருப்பி கேட்கிறோம், நீங்கள் மாறிவிட்டீர்களானால் அதற்கான மன்னிப்பை கேளுங்கள், அதற்கான மாற்று எண்ணத்தை முன்வைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்கிறோம். வடக்கு கிழக்கு உட்பட எல்லா விஷயத்திலையும் கேட்கிறோம். அதுக்கு எதுக்குமே தயாரில்லை. மாற்றம் என்ன செய்தோம் என்று சொல்வதற்கு தயாரில்லை. ஆனால் நாங்கள் மாறிவிட்டோம் என்று அதை நாங்கள் நம்பணும். நாங்கள் மாறிவிட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதை நாங்கள் நம்பி வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதான் மக்கள் நம்பவில்லை. தமிழ் மக்கள் யாருமே அவரை நம்பவில்லை. இதுதான் இருக்கின்ற சிச்சுவேஷன். இந்த அடிப்படையில் இன்னொரு எதிர்ப்பு சக்தி இருந்திருந்தால் இன்னொரு கோத்தபாயை விட அதை விட மோசமாக தான் இவர் இருந்திருப்பார். ஆனால் அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தால் இவருடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் தமிழ் மக்கள் சார்ந்த, குறிப்பாக தமிழ் மக்களின் தேசிய உரிமை சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அடி விழும். இதுதான் இருக்கின்ற சிச்சுவேஷன். இதுதான் உண்மை. இதுக்கு மாற்றாக எந்த ஆதாரங்களும் இல்லை. சரி, வடகிழக்கில் முதலிட துடிக்கும் அல்லது தன் இன மக்களுக்கு ஒரு விமோசனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் புலம்பெயர்ந்து செல்வம் சேர்த்த பணக்கார முதலாளிகள் இப்போது வடக்கு கிழக்கில் முதலிட விரும்புகின்றனர். பல்வேறு தொழில்களையும் தொடங்கியுள்ளனர். அவற்றுக்கும் இந்த அரசு ஆதாரமாக இருக்குமா, அல்லது அவர்களையும் தென்பகுதியில் தான் நீங்கள் முதலிட வேண்டும் என்று மிரட்டுமா? ஐக்கிய இலங்கையை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இயங்குகின்ற எல்லா முதலாளிகளுக்கும் இவர்கள் ஆதரவு தான் இருந்த பொழுதும் சில வடக்கு கிழக்கு சார்ந்த குறிப்பிட்ட எவ்வாறு கோத்தபாய, நீங்க முன்னர் சொன்னது போல கோத்தபாய அரசாங்கம் எவ்வளவு தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையில் இயங்கியதோ அந்த நிலவரம் தான் அனுர அரசியலை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். அதற்கு மாற்றாக நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் மேலதிகமாக கொண்டு போய் பாஸ் கண்ட்ரியில் இருக்கின்ற அந்த ஸ்பெயினில் இருக்கின்ற பாஸ் கண்ட்ரி எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது இல்லையா, அது போன்ற ஒரு நிலவரத்தை வடக்கில் இவர்கள் உருவாக்குவார் என்று தயவு செய்து யாரும் நம்பாதீர்கள். அதுக்கான எந்த ஆதாரங்களும் தெரியவில்லை. அப்படி ஒன்றை இவர்கள் செய்ய போவதில்லை. ஆனால் முதலாளித்துவத்தை முடக்குவார்கள். மக்கள் மனதில் உள்ள கேள்விகளுக்கு வருவோம். ஏவிபியின் வெற்றியினை இனவாதமற்ற வெற்றி என்று திரும்ப திரும்ப சொல்கின்றார்கள். குறிப்பாக இதற்கு ஆதரவு தெரிவித்து பலர் எழுதி வருகின்றார்கள், பேசி வருகின்றார்கள். அது உங்களுக்கு தெரிந்த விடயம். இரு கட்சி முறைமையை உடைத்த, அதாவது பெருங்கல்லூரிகளில் படித்த தனவந்தர்களின் வாரிசுகள் அடைந்த வெற்றியை ஒரு சாமானியன், ஒரு உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த, இன்னும் சொல்ல போனால் இந்திய வழியில் சொல்ல போனால் ஒரு ஏழைத்தாயின் மகன் இந்த வெற்றியை பெற்றுள்ளார். இது சரியா? இது இனவாதம் அல்லாத வெற்றியா?
பிரேமதாசா எவ்வாறு வந்தார்? பிரேமதாசா எத்தகைய பேக்ரவுண்டில் இருந்து ஜனாதிபதி ஆகினார்? பிரேமதாசா என்னென்ன செய்தார்? இன்னும் கொழும்பின் சில பகுதிகளில் போய் பாருங்கள். ஏழைகளுக்கு கட்டி கொடுத்திருக்கிற வீடுகளை அவர்கள் எவ்வளவு இன்றைக்கும் நன்றியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க எந்த விதத்தில் நீங்கள் ஒரு அதான் வெற்றி பிரச்சாரங்கள் இதெல்லாம் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திறமை உண்டு. இவர்களுக்கு மார்க்சியம் என்றா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. சித்தக் பேசுபவர்களுக்கு ஏதோ இடதுசாரி ஒரு காலத்துல ஆதரவு கொடுத்ததில்லை. எத்தனை இடதுசாரிகள் நின்று இருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். யாராவது ஆதரவு கொடுத்தார்களா? இதுவரை இல்லை. அதிகாரத்துக்கு வந்தோம்னா அதிகார மோகம், இது சார்ந்த பிரச்சனை மட்டும்தான். இதை தாண்டி இது என்ன விஷயத்தில் ஏழைத்தாயின் மகன் என்று மட்டும் இதை சொல்வது, இது அதனால் மட்டும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்று சொன்னா நீங்க பிரதமர் பக்கத்துக்கு தான் நின்று இருக்கணும் அந்த சமயத்தில். இப்படி பல கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. நிறவை பொறுத்தளவில் எங்களுக்கு இவர் யார், எந்த இனம் என்றதில்லை. இவர்கள் இனவாதம் இல்லை என்று நீங்க அடுத்த புள்ளி சொல்லி இருந்தீர்கள் இல்லையா? தமிழ் மக்கள் கொல்லோனும், தமிழர்கள் இருக்கக்கூடாது, தமிழனை கொல் என்று சொல்றதுதான் இனவாதமா? இது எனக்கு விளங்கவில்லை. இவர்கள் இனவாதம் என்று எதை சொல்ல வருகிறார்கள் என்று எனக்கு சொல்லவில்லை, எனக்கு விளங்கவில்லை. ஆனா அப்படி சொல்லிக் கொண்டிருந்த ஒரு அமைப்பில் இப்போது இனவாதத்தை கைவிட்டு விட்டார்கள். இப்போது இனவாதத்தை கைவிட்டாவிட்டார்கள். இப்போது இனவாதத்தை கைவிட்டு விட்டார்கள். அதான் இனவாதம் என்பது என்ன என்று நாங்கள் அவர்களை நோக்கி கேட்கின்றோம். இனவாதம் என்பது தமிழ் மக்கள் தங்கள் மொழியை பேசுவதற்கான உரிமை என்று சொன்னால் அது இனவாதம் போய்விட்டதுன்னு நினைக்கிறீர்களா? இவர்கள் சொல்கின்ற அடிப்படையை வைத்து பார்த்தால் ரணில் இனவாதி அல்ல, சஜித் இனவாதி அல்ல, ஏன் ராஜபக்சவும் இனவாதி அல்ல, ஏன் நமல் ராஜபக்ச இந்த காலத்து தேர்தல் என்று அவரும் இனவாதி அல்ல. ஒருத்தருமே இனவாதம் பேசவில்லை. என்ன ராஜபக்ச வெல்லும் போது இனவாதம் பேசினாரா? யுத்தம் முடிஞ்ச பிறகு பல்வேறு இனவாத கதைச்சிருக்கிறார்கள். தேர்தல் காலத்தில் அப்படி கதைத்தார்களா வாக்கு எடுப்பதற்காக? இல்லை. ஆனா நீங்க என்ன கொள்கைகளை வைக்கிறீர்கள், உங்கள் நிலைப்பாடு என்ன என்ற அடிப்படையில் தான் இனவாதம் இல்லாமை நாங்கள் பற்றி பேசுகின்றோம். எவ்வளவு தூரத்துக்கு தமிழ் மக்களுடைய தேசிய உரிமை சார்ந்த அவர்களுடைய வழக்கு கிழக்கு சார்ந்த விஷயங்களை கடுமையாக நீங்கள் எதிர்க்கிறீர்கள். இன்றும் தான் எதிர்க்கிறீர்கள். நீங்கள் தெற்கில் வாக்களிக்க போகிற மக்கள் மாற்றத்துக்காக நிற்கிறார்கள், அவர்களுக்கு எதிரில் நிற்காதீர்கள் என்று ஒரு மிரட்டலை விட்டார் இல்லையா? அதை மிரட்டல் என்று நாங்கள் சொல்கின்றோம். இல்ல அது மிரட்டல் அல்ல, மொழிபெயர்ப்பு பிரச்சனை என்றார்கள். நானும் போய் கேட்டேன். இங்கு வந்து பிரபலமா மொழிபெயர்ப்பாளராக இருக்கின்ற சிவா இருக்கிறார் இல்லையா, அவரிடம் கேட்டேன், பலரிடம் கேட்டேன், இது என்ன பிரச்சனை? இல்ல தம்பி, அது அப்படித்தான், இவங்க இப்படித்தான் கதைக்கிறார்கள், இப்படித்தான் அவர்களே சொல்கிறார்கள். சிங்களத்தை இதோடு வளர்ந்து சிங்களவர்களாக வளர்ந்து எல்லாம் இருக்கின்ற தமிழர்கள் தான் இவர்கள். இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. நீங்கள் ஒரு பக்கத்தில் இவ்வாறு பேசிக்கொண்டு மறுபக்கத்தில் நான் இனவாதி இல்லை என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னீர்கள் எல்லா தமிழர்களுடன் வேலை செய்ய முடியாது, நாங்கள் செலக்டிவாக, அதாவது உதாரணத்துக்கு எங்களோட சமரசமாக வரக்கூடியவர்களுடன் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னீர்கள். கிளிநொச்சியில் வைத்து சொன்னீர்கள். அது இனவாதம் இல்லையா? நீங்கள் எவ்வாறு மிரட்டல் விடுவது இனவாதம் இல்லையா? நீங்கள் மக்களுக்கு என்னத்தை கொடுக்க வருகிறீர்கள்? நீங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டமாக எல்லாம் நான் இலங்கையன் என்று சொல்ல, அபே ஸ்ரீலங்கா என்று சொல்லி இனவாதம் இருக்கு இல்லையா? ஒரு அமைப்பு அந்த அதே வார்த்தையைத்தான் இவர் சொல்கிறார். எது எப்படி இனவாதம் இல்லாமல் போகும்? மக்கள் தேசிய உரிமையை மக்கள் கேட்டிருக்கின்ற ஒரு குழுவை நோக்கி நான் ஸ்ரீலங்கன் என்று இவர் சொல்வது இனவாதம் இல்லையா என்று நாங்கள் திருப்பி கேட்கின்றோம். இல்லை, அப்படி கேட்கும் பொழுது நீ தமிழ் தேசியம் பேசுகிறாய் என்று தூக்கி எறிய வருவார்கள் சிலர். இது தமிழ் தேசியம் அல்ல, மக்களுடைய கோரிக்கை சார்ந்த பிரச்சனை என்ன என்ற ஒரு தெளிவு இல்லை இவர்கள் மத்தியில். இன்று வரைக்கும் இல்லை, இனியும் இருக்க போவதாக எனக்கு தெரியவில்லை. அப்போ இது இனவாதம். தமிழ் மக்கள் ஒரு தங்களுக்காக ஒரு பிரதிநிதியை உருவாக்குவது இனவாதமா? தங்களுக்கான ஒரு உரிமைகளை நிலைநாட்டுவது கோருவதற்கு இனவாதமா? இன்று தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற அனைத்து இராணுவ முகாம்களையும் நீக்குவார் இவர் என்று சொன்னால் ஓகே, நாங்கள் எங்களுடைய கருத்தை ரிவைஸ் பண்ண தயாராக இருக்கின்றோம். மூளைக்கு மூளை ராணுவ முகாமும் மூளைக்கு மூளை பாதுகாப்பு அரங்களையும் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ராணுவத்தை கொலை செய்த இடத்தில், மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்த இடத்தில் ராணுவ வெற்றி சின்னத்தை நாட்டி வைத்திருக்கிறீர்கள். அதை தூக்குற அனுர தயாரா? அப்போது நம்புவோம் அவர் இனவாதி இல்லை. இவ்வளவு தூரம் இந்த விஷயங்களை நுண்மையாக கவனித்து தெளிவை தந்த நீங்கள், இந்த அலை பாராளுமன்ற தேர்தலிலும் அடிக்குமா? அனுர அலை பாராளுமன்ற தேர்தலிலும் அடிக்குமா அல்லது எப்படி இருக்கும்? இன்னும் கேள்வியை இதனுடன் சேர்த்து பதிலளியுங்கள். இந்த சமத்துவ கட்சி போன்ற அறகலையவை ஒழுங்கு செய்த கட்சிகள் மீது ரணில் மாத்தேயோ அல்லது ரணில் ராஜபக்சோ கடும் ஒடுக்குமுறையை கையாண்டார். அப்படியான ஒடுக்குமுறை உண்மையான மார்க்சிய லெனினிய செயற்பாட்டாளர்கள், உண்மையாக உழைக்கும் வர்க்கத்தின் பிரச்சனைகளை எதிரொலிப்பவர்கள் மீது எதுவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? இவை இரண்டையும் எனது இறுதி கேள்வியாக
வைக்கின்றேன். இல்ல இது கடைசியா கேட்ட கேள்வி நீங்க ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது இவர் எவ்வாறு தூரத்துக்கு உங்களுக்கு தெரியும் பல அறிக்கைகள் வெளிவந்தன பல்வேறு அமைப்புகள் ரோட்டில் நடக்க முடியாத பிரச்சனை எல்லாம் வரப்போகிறதுன்னு சொல்லி. ஏன்னா அது ஏற்கனவே தயார்படுத்துதல்கள் நடந்து கொண்டிருக்காது. நீங்க அமெரிக்கா விட்டது சும்மா பிரச்சாரம் அது எல்லாம் சொல்ல முடியாது. இங்க இருக்கிற பல்வேறு அமைப்புகள், இலங்கைக்குள் இருக்கிற பல்வேறு அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் உட்பட பலரும் அது தங்களுடைய ஆபீஸ்களை மூடிக்கொண்டு ஓட வேண்டி இருந்தது. தேர்தல் வெளிவருகிற சமயத்தில் கர்ஃபியூ போட வேண்டி வந்ததுக்கு காரணம் மக்களை மிரட்டுவதில் உண்மையிலேயே பிரச்சனை இருந்தது. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு பின்னால் பெரிய கேங் வட்டாரங்கள் இருக்கிறது. அடிவர்றதுக்கு ஏற்கனவே ஒரு அடிபாடு நடந்து முடிந்து விட்டது. தேர்தல் நடக்கிறதுக்கு முதலே, தேர்தல் வர முதலேயே ஒரு ஐஎஸ்எஃப் சார்ந்த இளைஞர்களை, ஜேவிபியை சார்ந்த இளைஞர்கள் தாக்கி இருக்கிறார். இது நீங்கள் பொதுவாக நியூஸில் எல்லாரும் போடவில்லை. ஏன் அதை போடாமல் மசுக்கி விட்டார்கள். அதை போல் நிறைய விஷயங்களை இவர்கள் முடக்குவார்கள். அதே சமயத்தில் இடதுசாரிகள் என்று இயங்குவர்கள் குறிப்பாக குமார் ரத்னத்தை இவர்களுக்கு கண்ணில் காட்டக்கூடாது. குறிப்பாக அந்த இயக்கத்தை சார்ந்த அமைப்பாளர்கள், உறுப்பினர்களுக்கு பல தாக்குதல்கள் நடக்கலாம். இது உண்மையான விஷயம். இந்த தாக்குதல் இவர்கள் இது வரலாறு, அவர்களுடைய வரலாறு. அதுல மாற்றம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த எலெக்ஷன் போது நடந்ததுதான். இன்னும் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் ஜனநாயகவாதிகள் அல்ல அந்த அடிப்படையில். அடுத்தது பாராளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கு அலை அடிக்குமானால் நிச்சயமாக அலை அடிக்கும். ஏன்னு சொன்னால் இன்னும் அந்த எதிர்பார்ப்பு அலை இருக்கு இல்லையா, அந்த பெருமிதம், அந்த எதிர்பார்ப்பு வேற யாருக்குமே போக பாருங்கள். நீங்க யாருக்கு வாக்களிப்பது மக்கள் பாருங்கள். நாமல் ராஜபக்சே என்ன வாக்கெடுக்கிறப்போ ஹம்பான் தோட்டையில் விழுந்திருக்கு வாக்கை போய் பாருங்கள். அப்படியே அடிச்சு தூக்கி இல்லாம ஆக்கி விட்டார்கள் ராஜபக்சே ஃபேமிலி ஹம்பான் தோட்டை. அப்ப அந்த மக்கள் வந்து கோபத்தால் அள்ளுப்படுகிறார்கள் அனுரவுக்கு பின்னால். நிறைய பேர் அதுல இனவாதிகள் தான். ஆனால் அதில் இருக்கின்ற அந்த கோபம், அந்த வெறுப்பு இவருக்கு ஆதரவாக திரும்புகிறது. இந்த அலை இன்னும் மாறவில்லை. இவர் உடனடியாக எக்ஸ்போஸ் பண்ணப்படுவார் 2 மாசத்துக்குள் பாராளுமன்ற தேர்தல் பெற முதல் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவு தூரத்துக்கு விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதனால் அந்த சமயத்தில் அள்ளுப்படலாம். இதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இதில் ரணில் விட்ரோவன்வாகரா இருந்தால் இன்று சஜித்துக்கு விழுந்த வாக்குகளும் குறைந்த நஞ்சமல்ல. அவர் சமமான நிலையில் தான் எடுத்திருக்கின்றார். இது மிக்க முரண்பட்ட பிராக்மெண்டட் சிதறி இருக்கின்ற நிலவரத்தை தான் வடக்கு தெற்கு கிழக்கு மலையொன்று எல்லா இடத்திலையுமே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. சொன்னால் மக்கள் சிதறி கிடக்கிறார்கள். பிரதிநிதித்துவம் இல்லை. தெளிவான ஒரு தேர்வு மக்களுக்கு இல்லை. இந்த நிலைதான் நின்றிருக்கிறது. முற்று முழுதாக ஒரு 2/3 மெஜாரிட்டி எடுப்பார்கள், அள்ளி ஓடும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றக்கூடிய சக்தி இவர்களிடம் இருக்கிற அந்த அலை தொடரும். அந்த பாராளுமன்றம் விரைவில் கோல் பண்ணப்பட்டால் அதுக்காகத்தான் அவர்கள் விரைவில் கோல் பண்ணுவதற்கும் சாத்தியம் இருக்கு. பாராளுமன்ற தேர்தல் இடதுசாரிகள் அல்ல, இவர்கள் இடதுசாரிகள் அல்ல. வன்முறை மீது காதல் கொண்ட, அதிகார பற்று மிகுந்த, தங்களை தாங்களே பெரிதாக பிரதிமை செய்யும் பாப்புலிஸ்ட் அரசியல்வாதிகள் தான் என்ற வகையில் பல அரிய கருத்துக்களை, மக்கள் மத்தியில் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை கேளின் நேயர்களுக்காக தந்தமைக்கு நன்றி. இன்னும் ஒரு விரிவான உரையாடலில் இதற்கு எதிர்வினையாக இப்போது உலவிக் கொண்டிருக்கும் பாராட்டுக்கள், கருத்துக்கள் பற்றி ஆராய்வோம். உங்களுடைய நேரத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் நன்றி. நன்றி.